நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக இயங்கும் கல்குவாரிகள், டாஸ்மாக் கடைகள் ஆய்வு செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறிய அவர், அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த 2500 ரூபாய் பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. முதல்வர் சொன்ன மாதிரி, எதிர்கட்சிகள் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபினான்ஷியல் பட்ஜெட் இல்ல நம்ம எப்ப சார் கொடுப்போம்? இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபினான்ஷியல் பட்ஜெட், ஃபினான்ஷியல் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜிஓவில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நிதி ஆதாரங்களை சரி செஞ்சுட்டு ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே.